இந்த வேலை செய்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்கள்ட்ட பயங்கர கோவப்படுவாங்க. ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க வந்து அந்த கீழ ஒர்க் பண்றவங்க செம்ம கோவப்படுவாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அத சமாளிச்சுட்டு போவான். ஸோ அந்த பையனுக்கு திரும்ப கோவப்பட தெரியாம கிடையாது. அவன் ஊர்ல பயங்கர கோவக்காரனா இருந்திருப்பான். ஊர்ல பயங்கரமா இருந்திருப்பான். எல்லாம் இங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்றான் அப்படின்னானா, அவனுக்கு வந்துட்டு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2வது உன்கிட்ட நான் கத்திட்டு மல்லு கட்டுறத விட எனக்கு என் குடும்பம் இருக்கு. விடு. நீ கத்திட்டு போறியா? காலங்களுக்கு சரியான பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அத அனுசரிச்சுட்டு போறான். அதே மாரி தாங்க இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஓல்டு பூண்லே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் மகேஷு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு அண்ணன் வந்து சோப்பு வந்து கேட்டாப்புல. சோப்பு வந்து இல்லண்ணான்னு பில்லிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாப்புல. இல்லைங்கண்ணா அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து நான் என்ன கேட்டுட்டே இருக்கிறேன். நீ வந்து இல்லங்கிற. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கு லிசன் பண்ணாம, நான் இல்லன்னு சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாப்புல. அப்போ மகேஷ் இருந்துகிட்டு அப்புறம் ஒருத்தன்ட்ட அவங்கள்ட்ட கோவப்பட்டிருந்தா கூட அவ்வளோ சால்வ் ஆயிருக்க மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு. கொஞ்சம் கூட முகம் மாறலைங்க. செம்ம மெச்சூரிட்டி தாங்க அது. ஸோ நீங்களும் இது பழகிக்கங்க. வாழ்க்கை நல்லாருக்கும்.